ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமில் நடக்கிற விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து முத்து வந்து பயங்கரமாக புகழ்ந்துட்டு இருக்காங்க, ரவீந்தர் அவர்களும் ரியா அவர்களும். இன்னொரு பக்கம் விஷாலை வந்து பார்த்தீங்கன்னா ரியா வந்து போட்டு உடச்சி விட்டா. அது ரியா மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்த வர்ஷினியாக இருக்கட்டும், எல்லாருமே, சுனிதாவாக இருக்கட்டும், எல்லாருமே நீ வந்து சுனிதா, விஷால், அப்புறம் சுனிதா, நம்ம ரியா, அப்புறம் சுனிதா மற்றும் லாஸ்ட்டாக போன நம்ம வர்ஷினியாக இருக்கட்டும், எல்லாமே விஷால் வந்து நீ பண்ணது தப்பு, 2 பேரை நீ ரூட்டு விட்டது தப்பு அப்படின்றத ஓப்பனாக உடச்சிட்டாங்க. அவனுக்கு பதிலே இல்லை. அவன் என்ன சொல்கிறான்னா ஜஸ்டிஃபை பண்ணுறான். தர்ஷிகா மேலே அந்த ஃபீலிங்கே இல்லை, அன்ஷி கூட தான் லைட்டாக இருந்தது, நான் அவகிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு. அவனால் புரிஞ்சிக்கவே முடியல. யாரும் செருப்பால் அடித்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. டேய் தர்ஷிகாவை நீ ஃப்ரெண்டு தானே சொன்னேன், அவள் ஃபீலிங்காக ஒரு விஷயம் கேட்கும்போது நீ ஏன்டா அதை பண்ணி என்கரேஜ் பண்ணுற, அவள் ஃபீலிங்கை நீ கெடுக்கிற அப்படின்னாலே அது உண்மை தானே. இப்போ அவளுக்கு இருக்க ஃபீலிங்கை நீ உடக்கிற அப்படின்னா அப்போ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை தானே வெளியே போகும். இப்போ அவளுக்கு ஃபீலிங்கை நீ என்கரேஜ் பண்ணனா நீயும் அப்போ ஆசையாக தானே இருக்க. இன்னொன்று தர்ஷிகா தூங்கிட்டு இருந்தா ஒரு நாள், அப்போ கூட எலி போட்டு ஹக் பண்ணல, எதுக்கு பண்ணுற, ஃப்ரெண்டாக இருந்தால் நீ இப்படி பண்ணுவியா, சௌந்தர்யா அப்படி பண்ணி எலி போட்டு ஹக் பண்ணுவியா, அப்படி கிடையாது இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கலாம் நறுக்குன்னு. உள்ளே போனவங்களுக்கு பேச தெரில. என்ன சொல்கிறாங்கன்னா நீ தர்ஷிகாவுக்கு ஃபீலிங்ஸை கொடுத்து ஏமாற்றிட்ட, நீ தர்ஷிகாவுக்கு எல்லாம் கொடுத்து ஏமாற்றிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலே கடுப்பாக இருக்குது. அப்படி சொல்லக்கூடாது. என்ன பண்ணால் அவன் தர்ஷிகாவை ஃபீலிங்ஸ் கொடுத்தாலும் இவனே போய் கூட நடுவில் நைட்டு போய் மடியில் படுத்தது எல்லாமே இருக்குது கதை. ஓகேவா, பக்கத்தில் போய் பெட்டில் போய் படுத்தது, பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதை தான் தப்புடா, அது பண்ணக்கூடாது ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படின்னு இந்த லூஸுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். அது புரியல, எவனுக்கு புரியல. இவன் ஜஸ்டிஃபை பண்ணுறான், ஐயோ இது தப்பாக போயிடுச்சே வெளியே அப்படின்ற மாதிரி. அருண் கிட்ட ஒரு புலம்பல், சௌந்தர்யா கிட்ட ஒரு புலம்பல். மொத்தம் அதெல்லாம் விட்றா, ஒன்றும் இல்லைடா, பார்த்துக்கலாம்டா, வெளியே போய் பக்கத்தில் தர்ஷிகா வந்தோடனே நீ பேசி சால்வ் பண்ணு, அதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க ஓப்பனாகவே 2 பேர் சொல்லிட்டாங்க. சரியா, பவி மட்டும் சொல்லிட்டாங்க. இப்படி ஜஸ்டிஃபை பண்ணி என்ன பண்ண போகிற, அதான் நான் முதல்லே தர்ஷிகா கிட்ட சொன்னேன். பவித்ரா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்லே சொல்லிட்டேன், ஆனால் இவன் கேட்டுக்கவே இல்லை, தர்ஷிகா கேட்கல. நீ அப்போ வந்து சும்மா விளையாட்டு பண்ணுறீங்களோ இல்லை சீரியஸாக பண்ணீங்களோ எனக்கு அது தெரியாது. உனக்கு அதை அப்போ தான் சொல்கிறாங்க. ஜாக்லின் கிட்ட உண்மையை உடைக்கிறான், ஜஸ்டிகா லவ் பண்ண விஷயம் அப்படிங்கிறது. பவியும் ஷாக் ஆகிட்டா. அப்போனா நான் இப்போ நீ ஜஸ்டிஃபை பண்ணி என்ன பண்ணுறது, அப்போயே நீ வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும் இல்லை அப்படின்ட்டு. அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டுங்க, இல்லை தான் சொல்லுவான். தர்ஷிகா அது நான் நடக்காதுன்னு சொல்லுவான். ஆனால் போய் பக்கத்தில் போய் பேசுகிறது, கட்டி பிடிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவான். அதுதான் தப்பு. அவனை அவாய்ட் பண்ணியிருக்கணும் அப்படியே அப்படிங்கிறது தான். ஒரே வீட்டில் இருந்து அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் உருட்டக்கூடாது. அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இது ஒரு பக்கம் போயிட்டு, இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் வந்து நீங்கள் தான் இந்த கப்பை டிசர்வ்டு, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ரியா ஒரு பக்கம். ரவீந்தர், நீ என்ன கலப்படாது, எல்லாத்துக்கும் வெளிச்சம் இருந்தாலும் உனக்கு ஸ்பெஷலாக வெளிச்சம் இருக்குடா, சரியா, இனிமேல் நீ வாயை கொடுக்காது எங்கேயுமே, நீ 2 வாரம் வாயை மூடிட்டு உனக்குன்னு ஒரு விஷயம் நடந்தால் மட்டும் நீ பேசு அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங்கே கொடுத்துட்டார் முத்து. ஸோ இந்த 2 நடக்குது. அடுத்து இந்த விஷால் வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டான். அவனால் தாங்கிக் கொள்ள முடியல. என்னடா இது இப்படி நடக்குது, நம்ம என்ன தான் கோல் போட்டாலும் நமக்கு வந்து இப்படி ஆப்போசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஃபெக்ட் ஆனாலும் பரவாயில்ல, இந்த தர்ஷிகா அஃபெக்ட் ஆனது வெளியே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து முடியல அப்படின்ற மாதிரி. சீசன் 3ல் கவின் சொன்னார்ல, லாஸ்ட்லியா அண்ட் நம்ம சாக்ஷி. ஸோ 2 கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதே மாதிரி தான் நடக்குது. ஸோ பெட்டி எடுக்கிறதுக்கு அருமையான ஸ்கிரிப்ட், எப்படி பெட்டி எடுத்து கொண்டு போகிறதுக்கு அருமையான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா கவின், சாக்ஷி வந்து நம்ம அன்ஷிதா, அப்புறம் வந்து லாஸ்லியா வந்து நம்ம லாஸ்லியா தான் அன்ஷிதா, சாக்ஷி வந்து நம்ம தர்ஷிகா. இதுதான் பிளான், தான் பிளாட். சரி, அர்ணவ் உள்ளே வந்து இன்றைக்கி பண்ண அட்ராசிட்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலு. எல்லாத்தையும் எந்திரிக்க வச்சிட்டான். நேற்று இவங்களும் காண்டாக இருந்தாங்க. அருணும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோவத்தில் இருந்தான். நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இன்றைக்கி ஒரு தகவல் இப்போ வந்திருக்கு. என்ன அப்படின்னா, பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணுற அந்த அல்சாட்டியத்துக்கு அர்ணவ்கிட்ட ஏற்கனவே விஜய் சேதுபதி எச்சரித்தார்ல, பேசாமல் இரு, இதுக்கு வன்மத்தை கேட்க வேண்டிய இடம் இல்லைன்ட்டு. இன்றைக்கி சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து பேசி இதை கூல் பண்ணியிருக்காரு அப்படின்ற தகவல். ஸோ பிக் பாஸ் கடுமையாக எச்சரிச்சிருக்காரு நம்ம அர்ணவ். ஸோ அதுக்கு தான் எல்லோரும் வெயிட்டிங்கு. இவங்க எத்து போன கண்டெடுத்து தூக்கி வெளியே போடுங்கடா குப்பையில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு அதான் தோணுது. சும்மா உட்காந்து இவன் பண்ணதே வந்து ஒரு ட்ராவல் பண்ணி கொண்டு போகலான்னு தான் பார்த்தான். இவன் ஒத்துக்கவே மாட்டான். தர்ஷிகா நான் அப்படி நினைக்கவே இல்லைன்றான். நினைக்கவே இல்லைன்னா எதுக்காக போய் கட்டி பிடிச்சா, எதுக்கு போய் பக்கத்தில் படுத்த, எதுக்கு போய் ஹக் பண்ண. அந்த மாதிரி அவள் சொல்லும்போது கூட நான் முன்னாடி ஹக் பண்ணால் எனக்கு வேறு மாதிரி இருக்குது, ஃப்ரெண்ட் எப்படி ஹக் பண்ணுவேன்னு சொல்லும்போது இப்போ ஃப்ரெண்டு ஹக் பண்ணுற மாதிரி பண்ணு, நான் ஃப்ரெண்டு தானே உனக்கு வேணால் லவ். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நீ லவ் கொடுத்தா நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் நான் ஃப்ரெண்டு அப்படிங்கிறது எப்படி ஒரு உருட்டாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். ஸோ அர்ணவ் இன்றைக்கி சம்பவம் பண்ணுறான், பார்த்துட்டு சொல்லுவோம். சரியா, பாய்.